ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸோட போகலாம். டுடே டேக் a few minutes to sit quietly and just be thankful for all that you have. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து அமைதியாக உட்காந்துட்டு உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து தேங்க் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹேபிட்டை வந்து டெய்லி பண்ண பாருங்கள். இல்லைனா வந்து எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்போல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப நல்ல ஹேபிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, a person spends 25% of his income on house rent, 20% of the remaining money spends on food, and 15% of the remaining money on traveling and saves 3060 rupees. Find the total income. ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் வந்து அவனோட இன்கமில் இருக்க 25% வந்து ரெண்ட்டுக்காக செலவு பண்ணிட்டான். ஸோ அந்த மீதி இருக்கிற காசில் வந்து என்ன பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுக்காக வந்து 20% வந்து செலவு பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் செலவு பண்ணி மீதி வந்து இருக்கும்ல, ஸோ அதில் வந்து 15% வந்து ட்ராவலிங்காக செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ராவலிங்க்கும் போய் மீதி இருக்கிற காசு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3060 rupees இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவனோட டோட்டல் இன்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பேசிக் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து டோட்டல் இன்கம் வந்து ஒய் அப்படின்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கிறேன். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ரெண்ட்டுக்கு வந்து 25% நான் வந்து செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 25% வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 25% வந்து ஃப்ராக்ஷனாக எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/4. ஸோ 1/4 வந்து ஹவுஸ் ரெண்ட்டுக்கு வந்து செலவு பண்ணிட்டாங்க. ஸோ மீதி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3/4. 3/4 எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 25% வந்து கன்வெர்ட் பண்ண 1/4 அப்படின்னு சொல்லி எழுதுவோமா. 4 பார்ட், அதாவது டோட்டல் வந்து 4 இருக்குது. ஸோ 4ல் வந்து 1 வந்து செலவு பண்ணிட்டாங்க ஹவுஸ் ரெண்ட்டுக்காக. ஸோ மீதி வந்து எவ்வளோ இருக்கும், 3 தானே இருக்கும். ஸோ 3/4 தான் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரிமைனிங் வந்து ஃபுட்டுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுட்டுக்கு வந்து 20% செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ 20% வந்து நம்ம 1/5 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ 1/5 வந்து செலவு பண்ணிட்டா மீதி வந்து எவ்வளோ இருக்கும், 4/5. ஸோ அதுதான் வந்து எழுதியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து என்ன செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ராவலிங்க்கு வந்து 15% வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3/20 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ 20 பார்ட்டில் வந்து 3 செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ மீதி வந்து எவ்வளோ இருக்குன்னா 17/20 தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இன்டூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுக்கு ஈக்குவலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மணி சேவ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்துடும். ஸோ 3060 அப்படின்னு சொல்லி ஈக்குவல் டு போடுவோம். ஸோ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கேன்சல் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து ரிமைனிங் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா y = 6000 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம எப்பவும் போல் இனிஷியல் அண்ட் ஃபைனல் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹவுஸ் ரெண்ட்டுக்கு வந்து 25% செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 25% வந்து ஃப்ராக்ஷனாக ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஸோ 1/4 அப்படின்னு சொல்லி எழுதுவோமா. ஸோ இனிஷியலாக வந்து 4 இருந்திருக்கு அண்ட் ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செலவுலாம் பண்ணுறப்போ காசு போக தானே செய்யும். ஸோ 4 - 1 நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 கிடைக்கும். ஸோ 3 தான் வந்து ஃபைனலாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபுட்டுக்கு வந்து 20% செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ 20% வந்து ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/5 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ 5 இனிஷியலாக இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் 4 வந்து ஃபைனலாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ட்ராவலிங்க்கு வந்து 15% செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 15% வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3/20 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ இனிஷியலாக வந்து 20 இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து 3 போயிடுச்சு. அப்படி போகிறப்போ நம்மளுக்கு வந்து ரிமைனிங் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 17. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் வேல்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், பாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிற ஷேப்பில் வந்து கட் பண்ணாமல் ஆப்போசிட் சைடில் வந்து கேன்சல் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனிஷியல் வேல்யூ வந்து 4 இருக்குது அண்ட் ஃபைனல் வேல்யூலையும் வந்து 4 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, மீதி இருக்கிறதுல வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மீதி நம்மளுக்கு இனிஷியலில் வந்து 5 and 20 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அண்ட் ஃபைனலில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 and 17 இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 51 அப்படின்னு கிடைக்கும். நம்ம வந்து இனிஷியல் அண்ட் ஃபைனல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த இனிஷியல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவனோட இன்கம் தான் நம்ம வந்து இனிஷியல் அப்படின்னு சொல்லி எடுத்துருந்தோம்.
போகிறோம். அண்ட் த ஃபைனல் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் செலவு பண்ணி மீதி மணியை தான் நம்ம வந்து ஃபைனல் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். அதாவது சேவிங்ஸ் தான் அந்த ஃபைனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஃபைனல் இருக்கிற வேல்யூ அந்த 51 இருக்குல்ல, ஸோ இந்த 51 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்து அவன் எவ்வளோ மணி சேவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3060 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 3060யும் நம்ம 51 வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ 51 வந்து 1 டைம்ஸ் கேன்சல் ஆகும், 3060 வந்து 60 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து 1 என்ன கிடச்சிருக்குன்னா 60 கிடச்சிருக்கு. ஸோ கொஸ்டினில் வந்து டோட்டல் இன்கம் தான் கேட்டிருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு கிடைச்ச டோட்டல் இன்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 1 வந்து 60 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம 100 தானே கண்டுபிடிக்கணும். ஸோ 100 வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ 100 × 60 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6000. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். A person spends 20% of his income on food, 23% of remaining part on HR, 17% on education, 10% of the remaining part on traveling, and finally he saves 540 rupees. Find his total income. பர்சன் வந்து டோட்டல் இன்கம்ல இருந்து அவன் 20% வந்து சாப்பாட்டுக்காக செலவு பண்ணுறான். அண்ட் அந்த ரிமைனிங் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23% வந்து ஹெச்ஆருக்கு செலவு பண்ணுறேன் அண்ட் வந்து 17% வந்து எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறான். நீங்கள் நினைக்கலாம் எதுக்கு வந்து ஒரே ரிமைனிங்கில் வந்து 2 டிவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நீங்கள் வந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 23% ஆஃப் ரிமைனிங் பார்ட் ஆன் ஹெச்ஆர் கம்மா போட்டு 17% ஆன் எஜுகேஷன் தான் போட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா a person spends 25% of his income on house rent, 20% of the remaining money spends on food and 15% of the remaining money on traveling. ஸோ இந்த மாதிரி வந்து ரிமைனிங் அமௌண்ட்டை தான் வந்து திரும்ப செலவு பண்ணுறான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒத்த கொஸ்டினில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி பாருங்களேன். a person spends 20% of his income on food, 23% ஆஃப் ரிமைனிங் பார்ட் ஆன் ஹெச்ஆர், 70% ஆன் எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டினில் கொடுத்துருந்தா நீங்கள் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20% வந்து ஃபுட்டுக்காக செலவு பண்ணிட்டாங்களே. ஸோ ஃபுட்டுக்காக செலவு பண்ணி மீதி இருக்க காசு தான் அவங்க வந்து ஹெச்ஆருக்கும் அண்ட் எஜுகேஷனுக்கு வந்து செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெச்ஆருக்கு வந்து 23% அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் எஜுகேஷனுக்கு வந்து 17%. ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 40% வந்து இருக்கும். ஸோ இந்த 40% வந்து செலவு பண்ணி மீதி இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மீதி இருக்க காசில் தான் வந்து 10% வந்து ட்ராவலிங்க்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ராவலிங்லாம் எல்லாத்தையும் செலவு பண்ணி மீதி வந்து எவ்வளோ அவங்க கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 540 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மை வந்து நம்ம எப்படி நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து டோட்டல் இன்கம் வந்து தெரியாதனால நம்ம வந்து அசியூம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ண போகிறோம். ஸோ அந்த 100ல் வந்து 20% வந்து ஃபுட்டுக்கு செலவு பண்ணிட்டாங்க. ஸோ அது போக மீதி வந்து 80 இருக்கும். அது எப்படி 80 வந்துச்சு நீங்கள் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக வந்து 100 அப்படின்னு சொல்லியிருக்கா. 100 × 20% வந்து நம்ம ஃப்ராக்ஷனில் மாற்ற போகிறோம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஃப்ராக்ஷனில் மாற்ற தெரியலனா கூட 20/100 போட்டால் கூட உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இது வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ரிமைனிங் வந்து 80 கிடச்சிச்சு. இந்த 80ல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23% வந்து ஹெச்ஆருக்கு செலவு பண்ணியிருக்காங்க அண்ட் 17% வந்து எஜுகேஷன். ஸோ இந்த 23 + 17% வந்து எவ்வளோ ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா 40% வந்திருக்கும். ஸோ 80ல் வந்து 40% போச்சுன்னா நம்ம வந்து எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ 80 × 2/5. 2/5னா வந்து 40% வந்து ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணால் நமக்கு வந்து 2/5 கிடைக்கும். ஸோ 80 வந்து 16 டைம்ஸ் போகும் அண்ட் 5 வந்து 1 டைம்ஸ் போகும். ஸோ நம்மளுக்கு வந்து 32 வந்து கிடைக்கும். ஸோ 80ல் வந்து 32 போச்சுன்னா நம்மளுக்கு வந்து 48 கிடைக்கும். ஸோ அந்த 48 தான் நம்மளுக்கு வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ இந்த 48ல் வந்து லாஸ்ட்டு நம்ம வந்து எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10% வந்து ட்ராவலிங்காக செலவு பண்ணுறோம். ஸோ இந்த 48ல் வந்து 10% எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ 48 × 1/10. 10%ஓட வந்து ஃப்ராக்ஷன் தான் நம்ம வந்து 1/10 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து இதில் வந்து சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா 4.8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அண்ட் 48ல் வந்து 4.8 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து 43.20 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். எல்லாத்துலேயும் வந்து செலவு பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து எவ்வளோ சேவிங்ஸு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 43.20 தான் கிடைக்குது. ஆனால் கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டோட்டலாக வந்து 540 rupees சேவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 43.20% இருக்குல்ல, ஸோ இந்த இதுதான் வந்து 540க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி போட போகிறோம். ஸோ வந்து 1% நம்ம வந்து எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1% வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே 43.20 இருக்குல்ல, ஸோ அந்த 43.20 வந்து நம்ம ரைட் சைடுக்கு கொண்டு போகிறோம். ஸோ 1% இஸ் ஈக்குவல் டு 540 / 43.20 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு வந்து டோட்டலாக இன்கம் வந்து 100 தானே எடுத்துக்கோம். ஸோ 100% எவ்வளோ நம்ம வந்து பார்க்க போகிறோம்.
ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 540 டிவைட் பை 43.20 போட்டுக்கோம்ல. ஸோ இதில் வந்து இன்டூ 100 அப்படின்னு சொல்லி போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1250 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் வந்து எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து எப்பவும் போல் இனிஷியல் அண்ட் ஃபைனல் அப்படி சொல்லி எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இனிஷியல் வந்து டோட்டல் இன்கம் அண்ட் ஃபைனல் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் செலவு பண்ணி மீதி வந்து ரிமைனிங் காசுக்குள்ளே, ஸோ அது இந்த சேவிங்ஸ் தான் வந்து ஃபைனல் அப்படி சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20% வந்து அவன் ஃபுட்டுக்காக செலவு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா. ஸோ 20% வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/5 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ டோட்டலாக வந்து 5 இருக்குது அண்ட் அதில் வந்து அவன் எவ்வளோ செலவு பண்ணிட்டான்னா 1 வந்து செலவு பண்ணிட்டான். ஸோ மீதி வந்து அவனுக்கு 4 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ அடுத்தது வந்து 23% வந்து ஹெச்ஆர் அண்ட் 17% வந்து எஜுகேஷனுக்கு செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ 23 + 17% வந்து 40% நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ 40% வந்து எப்படி ஃப்ராக்ஷனில் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2/5 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ டோட்டலாக வந்து 5 அப்படின்னு சொல்லி இருக்குது அண்ட் இந்த 5ல் வந்து 2 போயிடுச்சுனால அவன் வந்து 3 தான் வந்து ரிமைனிங்காக வச்சுருக்கான். அதாவது அந்த 2 வந்து செலவு பண்ணிட்டான். ஸோ மீதி வந்து 3 இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10% வந்து ட்ராவலிங்காக செலவு பண்ணியிருக்கான். ஸோ 10 ஃபஸ்ட்டு டோட்டலாக இன்கம் இருக்குது அண்ட் அதில் வந்து 1 செலவு பண்ணிட்டானா மீதி வந்து 9 தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து கேன்சல் பண்ண போகிறோம். இனிஷியலில் வந்து 10 அப்படின்னு சொல்லியிருக்கா அண்ட் ஃபைனலில் வந்து 4 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 4 வந்து 2 டைம்ஸ் கேன்சல் ஆக முடியும் அண்ட் 10 வந்து 5 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து இனிஷியலில் இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம் அண்ட் ஃபைனல்லையும் அதே மாதிரி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து 125 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அண்ட் ஃபைனலில் வந்து 3 × 9. ஸோ அதெல்லாம் பண்ணால் வந்து நம்மளுக்கு 54 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து 540 ருபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்மளுக்கு கிடச்சது வந்து 54 தான். ஸோ இந்த 54 தான் வந்து 540 அப்படின்னு சொல்லி போட்டால் 1 வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். 1 வந்து 10 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்சிரும் அண்ட் நம்ம வந்து டோட்டல் இன்கம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து டோட்டல் இன்கம் எவ்வளோ கிடச்சிருக்கு 125. ஸோ 125 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 125 × 10 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆன்சர் கிடச்சிரும். அண்ட் என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1250. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 2 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அண்ட் 2 கொஸ்டின்ஸ் வந்து நீங்களே சால்வ் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எ பர்சன் ஸ்பெண்ட்ஸ் 12.5% ஆஃப் ஹிஸ் இன்கம் ஆன் ஃபுட், 3/4% ஆஃப் ரிமைனிங் பார்ட் ஆன் ட்ராவலிங் அண்ட் 20% ஆஃப் தி ரிமைனிங் பார்ட் ஆன் எஜுகேஷன். ஃபைனலி ஹிஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 3,450 rupees. ஃபைண்ட் ஹிஸ் டோட்டல் இன்கம். ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து அவங்களோட இன்கமில் இருக்க 12.5% வந்து ஃபுட்டுக்காக செலவு பண்ணுறாங்க அண்ட் அதில் இருக்க மீதி வந்து 3/4% வந்து ட்ராவலிங்காக செலவு பண்ணுறாங்க. அந்த ட்ராவலிங்க்கு போக மீதி இருக்கிற ரிமைனிங் காசு வந்து எஜுகேஷனுக்கு வந்து 20% செலவு பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி மீதி வந்து எவ்வளோ ரிமைனிங் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3,450 rupees இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அவங்களோட டோட்டல் இன்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன் a library 25% books are in Urdu, 23% of remaining in Hindi, 37% in Sanskrit, 10% of the remaining part in Telugu and remaining 810 books are in English. Find the total number of books in library. ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரியில் வந்து 25 புக்ஸ் வந்து உருதுவில் இருக்குது அண்ட் மீதி இருக்கிற புக்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஹிந்திலையும் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் சான்ஸ்கிரித்தில் வந்து 37 இருக்குது. ஸோ அந்த ஹிந்தி அண்ட் சான்ஸ்கிரித்துக்கு போய் மீதி இருக்கிற ரிமைனிங் வந்து 10% வந்து தெலுங்குல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அந்த தெலுங்கும் போய் மீதி வந்து டோட்டலாக இருக்கிற 810 புக்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைப்ரரியில் வந்து டோட்டல் எவ்வளோ புக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோ எண்டுக்கிட்ட வந்தாச்சு அண்ட் இன்னைக்குள்ள டுடியனோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரியிலே வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சைனாவில் இருக்கிற 3 gorges டேம் தான். அது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம எர்த் இருக்குல்ல, ஸோ அது ரொட்டேஷன் ஆகுறதுல வந்து 0.06 மைக்ரோ செகண்ட்ஸ் வந்து ஸ்லோ பண்ணிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.